ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். மணி சார், அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கும் விசிகாவிலிருந்து திமுகவுக்கும் நிர்வாகிகள் மாறிட்டு இருக்காங்க. ஏன் ஏன்னு சொன்னால் அதிகாரம் மையம் மாற்றம் தானே. இது பொதுவாக எல்லோருக்கும் புரியக்கூடியது தானே. அதாவது திமுகவும் அதிமுகவும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால் அங்கே உள்ளவங்க வந்து இடம் மாறுவோமா மரம் மாறுவோமா அப்படின்னு பறவைகள் போல் யோசிப்பாங்க. சரி, விசிகாலேருந்து திமுகக்கு ஏன் போகிறாங்க? அது வந்து விசிகா மட்டும் இல்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விசிகா எல்லாத்திலிருந்துமே திமுகவை பொறுத்தவரை எங்களை விட்டு போனீங்கள்ல உங்களை வச்சுக்கிறோங்கிற மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க. அது வந்து நல்லதில்லை, ஆரோக்கியமற்றது என்பது, நிரந்தரமாக அவர்களை பகையாளியாக்கக்கூடியது என்பது புரியலை. இப்போ உதாரணமாக பனையூர் பாபுனா இவருக்கு முதல்ல எம்எல்ஏ சீட்டு கொடுத்தது இருக்குல்ல 21, அதுவே வந்து முதல்ல நடக்கலை. இவர் வந்து ஈசிஆரில் ரியல் எஸ்டேட்டில் நல்ல பிரபலமாக இருக்கிறவர் நீங்களா. அப்போ அவர் வந்து ஊடக பொறுப்பாளராக இருக்கார் விசிகாவில். அதனால் வெளிச்சம் டிவி தொடங்குவது என்பதில் தொடங்கினார். அதுக்கப்புறம் அந்த இடத்த அவருக்கு கொடுக்காம வேற ஒருத்தர் கொடுப்பதான் திட்டமிட்டுறது பார்வேந்தனுக்கு. அப்போ இவர் வந்து கடுமையாக சண்டை போட்டு, நான் வந்து வெளிச்சம் டிவியை எழுதி கொடுக்க சொல்கிறீங்க, கட்சி பேருக்கு எழுதி கொடுக்க மாட்டேன்னா, சரி அப்போ எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பேசி அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட் வாங்கினார். வெளிச்சம் டிவி எழுதி கொடுத்தார். ஒரு பாட்டர் சிஸ்டம் அப்படி தான் வந்தார். அவர் வந்து திமுக சார்பாக இருந்தாருன்னு தான் அவங்க கட்சிக்குள்ளேயும் கருதுறாங்க. அதனால் இந்த முறை எம்எல்ஏ கொடுக்கலன்னொன்னே அவருக்கு வந்து கடுப்பில் இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் வெளியும் சொன்னார். அதுமாரி போயிருக்கார். ஆனால் சும்மா 1200 பேரை கூப்பிட்டு போனார். அப்படிலாம் வந்து என்ன கடுப்புன்னு சொன்னால், தாவேக்காவை வரவே விடாமல் ஆக்கணும்னு சொல்லி போட்டு ஆர்எஸ்எஸ் சொன்ன வழிகாட்டலில் ஒழுங்காக நாங்கள் எடப்பாடியை முதலமைச்சராக்க முயற்சி எடுத்தோம் சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே. திமுக நினைப்பாங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் வந்து தாவேக்கா வந்துருச்சு, அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு போய் நிற்கிறாங்க. காங்கிரஸும் போயிட்டாங்க நம்மளை விட்டு, அவங்கள துரோகின்னு சொல்லிட்டோம். ரைட்டு. ராகுலை தாக்கி நேற்று முரசொலியில் எடிட்டோரியல் தலையங்கம், இன்று முரசொலியில் காங்கிரஸ் அல்லாமல் ஒரு இந்தியா கூட்டணியை கூட்டுவதற்கு தகுதியுள்ளவர் யமுனா ராஜேந்திரன் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு 10ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி. இதுமாரிலாம் தாக்குதல் வேலையை வழக்கமோல் என்னதான் தோற்றாலும் அதற்கு தகுந்தால் உள்ள பாதிப்பையோ பொறுப்பையோ எடுக்காமல் தாக்கி பேசுவது, வெறுப்புடன் பேசுவது என்பது திமுகவுக்கு பாணியாக அதனுடைய இருக்குது. இன்றைக்கி கூட முரசொல்ல தலைப்பை என்ன மாலையாட்டில் தலைனா அவர் வந்து சொல்கிறாரு, நான் சொன்னேன் 6 மாதம்னு, ஆனால் 3 மாதத்துக்குள்ளே கவுந்துருவோம். நல்லா நமக்கு நினைவுக்கு வருவது என்னன்னு சொன்னால், எடப்பாடியார் வந்து 4 ஆண்டு ஆண்டார். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு வந்துடும், 6 மாதத்துக்கு வந்துடும், 1 வருடத்துக்கு வந்துடும் சொல்லிட்டே இருந்தார் ஸ்டாலின். ஆமாம், நினைவு இருக்குது நமக்கு. அதனால் இவர் இப்படி சொல்லிட்டே இருந்தால் ஜெயிப்பான் போல் இருக்க ஒருத்தன். அது வேற ஒரு சிரிப்பு இருக்கட்டும். அதனால் அவங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பழிவாங்கும் படலமாக உள்ள அணுகுமுறையாக இருக்குது. போயிட்டு போகுது, அது அவங்க இஷ்டம்னு வைங்க. அதே மாதிரி வந்து கடம்பூர் ராஜை பொறுத்தவரை 2016 அமைச்சராக இருந்தாரா? ஆமாம், செய்தி விளம்பரத்துறை அமைச்சர். அப்போ செய்தி விளம்பரத்துறை அப்போ விஜய் கூட நல்ல நெருக்கம் இருந்திருக்கு. இது வந்து மற்றவங்களுக்கு வெளியே தெரியாது, நல்ல நெருக்கம் இருந்திருக்கு. அவர் வந்து போகலாங்கிறது, அவர் வெற்றி பெறாருங்கும் போது போகலாங்கிற மாதிரி. என்னன்னா அவருடைய சொந்த ஊர் கடம்பூரை ஒட்டி பரம்பக்கோட்டன் இருக்கு கிராமம். அதில் ஓட்டுக்கள் என்னன்னு சொன்னால் 400 ஓட்டு வாங்கியிருக்கு விஜய் கட்சி தாவேகா. 300 ஓட்டு வாங்கியிருக்கு அந்த கோவில்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்ற கருணாநிதி என்ற இவர் திமுக. இவருக்கு கிடைச்ச அதிமுகவுக்குன்னு ஓட்டுங்கிறத விட கடம்பூர் ராஜு என்பது தான் செல்வாக்கு. 240 ஓட்டு தான் தன் சொந்த ஊரில். அவ்வளோ நல்ல செல்வாக்குள்ளவர். அதனால் சும்மா நாச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவர் தான் வந்து பயணியர் விடுதியில் நேற்று இவர் செய்தி கேள்விப்பட்ட உடனேவே 10-20 பேர் கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இவர் பேரை சொல்லி ஒழிக்கான்னு. அந்த அளவுக்கு நல்ல பேர் உள்ளவர்னு வைங்களேன். ஆனாலும் பணம் இருக்குது, பணம் செலவழிப்பார், திரும்பி வரும்பொழுது நல்ல முறையில் பண்ணுவார். என்னென்னா அவர் வந்து இருக்கும் பொழுது, ஆட்சியில் இருக்கும் பொழுதும், எம்எல்ஏ இருக்கும் பொழுதும் அவர் கனிமொழி கூட தொடர்பு வைத்தது, கனிமொழி வந்து வெற்றி பெறுவதற்கு உதவினார் என்று பேச்சே அதிமுகவுக்குள்ள இருந்தது. கீதா ஜீவன் கூட அதேமாரி வந்து
ஏவா வேலுனுடைய மச்சினா வந்து அவர் மொழியில் பேசிக்கிட்டாருன்றதெல்லாம் உண்டு கருத்து. இப்படி பல்வேறு கான்ட்ரவர்சி உண்டு. ஆனாலும் அங்கே வந்து அவர் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த சின்னப்பா இருக்கார், தேவேந்திரா சேர்ந்த மோகன் இருக்கார், இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காரு, நம்ம கொடுக்கல அப்படின்னும் எடப்பாடி மேலே இவருக்கு காட்ட இருந்துச்சு. வேலுமணி குரூப் கூட போயிட்டார் இவர். அப்புறம் எல்லாரும் சொன்ன பிறகு மறுபடியும் ஓடியாந்து எடப்பாடி வீட்டில் வந்து நின்றுருக்காரு. ஒரு 3 மணி நேரம் காக்க வச்சுட்டார் அவர் எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், சந்திக்க. ஆமாம், நீ இப்படி தகராறு பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் அவர் வந்து உளப்பூர்வமாக போயிட்டார். அதனால ஒன்றும் பெரிய லாபம் வந்து தாவேக்கா கிடைக்க போகுதாங்கிறது அவங்க புரிய போகிறாங்க. இப்போ இவர் சம்பத் முன்னாள் தொழில்துறை MC சம்பத் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க, அமைச்சராக இருந்தார். முதல்ல ஜெயலலிதா வந்து விழுப்புரத்தில் கடலூரில் MC சம்பத் வந்த உடனே அவர் கையில் தான் இதை கொடுத்தாங்க, இந்த ஆற்று மணல் விஷயங்களை வந்து குவாரிகளுக்கு அரசாங்கம் எடுத்து செய்வதுன்னு. அதில் வந்து அவர் வந்து அந்த தென்பெண்ணை ஆறு, மலட்டாறு இதெல்லாம் வந்து ஆற்றுக்குள் ஆறு அப்படின்னு உருவாக்குற ஒரு பேர் திறமையாக புதுசாக ஒன்று படைப்பாற்றல் பண்ணிட்டார். அப்படின்னா அவ்வளோ தோண்டிட்டாங்கன்னு அர்த்தம். 30 அடி தோண்டலான்னு சொன்னால் அதற்கு கீழே களிமண் இருக்கு, அதையும் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே 30 அடியும் தோன்ற அளவுக்கு ஒரு திறமைசாலி. அப்போ அவர் வந்து யார்கிட்டையும் அப்படியெல்லாம் நல்லா இருக்க மாட்டார் தொண்டர்கள்ட்டன்ட்டு. அவர் இப்படி வேல்மணி சைடு போனாருங்கும் பொழுது டக்குன்னு MC தாமோதரன் அவருடைய அண்ணன், அவர் எம்பியாக இருந்தார், ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்டு. அவர் எல்லோர்ட்டையும் நல்லா பழகுவார். எல்லோர்ட்டையும்னா எல்லா சமூகத்திட்டையும் தம்பி மாரி இல்லாமல். அதனால் அவரை மாவட்ட செயலர் ஆகிட்டார் எடப்பாடி. அங்கே தான் MC சம்பத் போயிருக்கார் வெளியே. அதனால் அது அவங்களும் பெருசாக நினைக்க மாட்டேங்க. இப்போ NR சிவபதி உடுமலை ராதா யாருங்க? NR சிவபதி. சிவபதி வந்து முத்திரையர் சமூகங்க. அவர் ஏற்கனவே வந்து நிற்கும் பொழுதே இதில் பெரம்பலூர் பகுதியில் அவர் கடைசியாகலாம் முதல்லலாம் நல்லாவே இவங்கெல்லாம் ஷைன் பண்ணவங்க. ஜெயலலிதா காலத்தில் முத்திரை சமூகத்தில் ஷைன் பண்ணவங்க. அதற்கு பிறகு வந்து இவர் போய் நின்னாராங்க பெரம்பலூரில், நம்ம பாரிவேந்தர். அப்போல்லாம் இவர் வந்து அப்படியே சமரசம் ஆகிட்டாருன்னு எல்லாம் பேச்சு உண்டு நல்லா இருக்கும். அதனால் அவங்கவுங்க அந்நியப்பட்டவங்க போகிறது. திருப்பூர் அந்த பக்கம் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒரு பலமான நபர். முதல்ல உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு முழுமையாக வந்து நல்ல ஒரு இது கொடுத்துருந்துச்சு. அதிமுக அரசாங்கம் வந்து அவருக்கு இந்த கேபிள் டிவி விஷயத்தையே கையில் கொடுத்துச்சு. ஆமாம், முதல்ல 2011 வரும்போதே கொடுத்தாங்க. 24 மணி தெலுங்கு செட்டியார் சமூகம். அப்போ அதனால் அந்த வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு இருந்தார். அதனால் அவரும் வந்து டல்லாகி வேலை செய்யாமல் போன இதெல்லாம் ரொம்ப வருஷமாக ஆயிட்டு. அது ஒரு வருஷமாக அநேகமாக கிடந்துட்டோம். அதனால் இவங்களை வந்து பெரிய அளவுக்கு இழப்புன்னு அவங்க கருதுறதில்ல. அதிமுக இழப்புன்னு கருது, அதிமுக லோக்கலில் உள்ளவங்க மாவட்டங்கள் கருதுறதில்ல. ஆனால் மாநில ரீதியாக பிரம்மாண்டமான ஆட்கள். அதனால் இது ஊடக வெளிச்சம் பெறும். தாவேக்கா தலைமைக்கு என்ன ஊடக வெளிச்சம் கிடைக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் ஊடக வெளிச்சம் போதும். மாவட்டங்களில் லோக்கலில் உள்ள இந்த முரண்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் இப்போ கடம்பூர் ராஜெல்லாம் விவசாய சங்கம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பார்த்து நேரடியாக சொல்லிடுவோம், அவருக்கு வாரியம் கொடுக்கணும்னு நினச்சி வந்திருக்காரு, அது கூட கொடுக்காதீங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்து லோக்கலில் அப்படி ஒரு பெரிய பிடிப்பு இல்லை மக்கள் மத்தியில், அத்த பெயர் வாங்கவில்லை. இவரெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் ஃபியூஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் தாவேக்காக்கு போகிறது தாவேக்காக்கு பலமாக இருக்குமா? அதுதாங்க சொல்கிறேன், ஊடக வெளிச்சம் கிடைக்கும். இவர்கள் பிரம்மாண்டமான ஆட்கள் செலவழிப்பார்கள்னு கடம்பூர் ராஜ் போன்றவர்களை MC சம்பத் சுட்டு போட்டாலும் செலவழிக்க மாட்டார், வேறு விஷயம். அவங்க அண்ணன் தான் செலவழிப்பார். அதில் வந்து கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பவரில் போய் சேரும் பொழுது பவர்ஃபுல் ஆகிடுறாங்க. இப்போ வைத்தியலிங்கம் வந்து உண்மையில் தனிமைப்பட்டு கிடந்தார். அதிமுக விட்டெல்லாம் நீங்கள் போனபோது ஒருத்தராட்டில். திமுக என்பது ஒரு பவர் ஸ்ட்ரக்சரில் டெல்டாவில் சேர்ந்த உடனே சர்ன்னு எல்லாரும் அதிமுகக்காரங்களாம் வந்து வீட்டில் வந்து பார்த்து சால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. சர்ன்னு மேலே வந்தார் இல்லையா. அப்போ செங்கோட்டையன் அதே மாதிரி தனிமைப்பட்டிருந்ததிலிருந்து தாவேக்கா என்பது ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி மற்றதுடன் வரக்கூடிய ஒரு பவர் ஃபுல் கட்சி இல்லையா. அதனால் அங்கே போனோடனே செங்கோட்டையன் மறுபடியும் ஷைன் ஆகிட்டார். அதை பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கிறார். இப்போ இதே மாதிரி திமுகவுக்கும் பனையூர் பாபு IML இதெல்லாம் போகிறாங்க இல்லையா, இது பலமாக இருக்குமா? இல்லை, பனையூர் பாபுவை பொறுத்தவரை தான் நான் சொல்லிட்டேன்ல, வெளிச்சண்டி விஷயம் மற்றதெல்லாம். அதனால ஒன்றும் புதிய பலம் கிடைக்க போகிறதில்ல. அது திமுக 57 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க அங்கே. அதுவே கூட இன்னும் சில மாவட்டங்களை சுற்றி வந்திருந்தாருன்னா விஜய் அதுவும் போயிருக்கோம், என்ன குறைஞ்சிருக்கோம் அப்படிங்காங்க. அது வேறு விஷயம்.
வேற அரசியல் லாபம் இருக்குமா திமுகவுக்கு? அரசியல் லாபம் இல்லைங்க, இதெல்லாம் வந்து இன்னைக்கு அரசியல் எப்படி பார்க்காங்கன்னா ஊடக வெளிச்சத்துடன் சேர்த்து தான் பார்க்காங்க. அப்போது வாட்ஸ்அப்பில் போட அப்பா பிரபலமானவர்கள் வந்து விட்டார்கள். இதில் ஒரு முன்னாள் எம்எல்ஏயா பனையூர் பாபுவா விசிகாவிட்டு அவரே போயிட்டாராம், இது அவ்வளோதான். இப்படியெல்லாம் அதையெல்லாம் உங்களுக்கு திருமாவளவனுடைய பேச்சாற்றல், திருமாவளவனுடைய செயல்பாடு, அலைச்சல் என்ன, இதன் மூலமாக தொடர்ந்து அந்த கட்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி அங்கீகாரம் வரை கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அமைச்சரவை வரை கொண்டு போயிருக்காரு. அப்போ இதெல்லாம் அவங்கள ஒன்றும் பெருசாக பாதிக்காது, மீறி அவங்க போயிடுவாங்க. தவிர இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் வேறு இருக்காங்க. இதை பனையூர் பாபு விசிகாலேருந்து போகிறவங்க இவங்கெல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்களா? எப்படி இல்லை, விசிகாலேருந்து போகிறவங்க இதை கால்குலேட் பண்ண மாட்டாங்களா? ஒரு கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம், ஆட்சியில் பங்கு வரைக்கும் திருமாவளவன் கொண்டு போயிருக்காரு, நம்ம ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு போகிறோமே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? இல்லையே, அவருக்கு மற்ற திமுகவுடன் சார்பாகவே 5 ஆண்டும் அவர் பயணம் செய்துட்டார். அவருடைய தனி பயணம் என்ன பார்க்கும்போது இப்போது அவர் பெரிய விசிகா என்பது ஆரம்பத்திலிருந்து கருத்தியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவர்கள் கொள்கை ரீதியாக என்று தங்களை அறிவிச்சுக்குவாங்க. சனாதன எதிர்ப்பை பகிரங்கமாக செய்வாங்க. சிந்தனை செல்வன்லாம் அப்படி வந்தவர். இன்னும் சொன்னால் புரட்சிகர இயக்கங்கள், பொதுவுடைமை இயக்கத்தை கூட அங்கீகரிச்சுக்கிட்டு வந்தவர் சிந்தனை செல்வன். அவங்க வேற, பனையூர் பாபு வேறு. பனையூர் பாபு அப்படி வந்தவர் அல்ல, அது வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசத்தையும் பார்ப்பாங்க அந்த கட்சிக்கு. சுமன் கவி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்ற கட்சிகள்லேருந்து திமுகவுக்கு வரக்கூடியதுனால என்ன விதமான மாற்றம் உருவாகும் தேர்தல் களத்தில்? அதுமாதிரி நீங்கள் எம்எல்ஏக்கள் பார்த்தாலும் அப்படி தான். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் மன்ராஜன் ஒருத்தர் போயிருக்காரு, பாவம். அவருக்கு அங்கே பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ஆள் இல்லாத திடீர்னு அதிர்ச்சியில் வந்தார் அவர் எம்எல்ஏயா. அதேமாரி ராஜவர்மன் சாத்தூரில் அவர் நிற்கக்கூடாதுன்னு சொன்னதுனால உள்ள கோபத்தில் தங்கந்தன்னரசு வெற்றி பெறுவதற்கு உதவி பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டார். அவர் போயிருக்காரு. அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டாங்க. சுமன் கவி சார், மணி சார், இல்லை இது அரசியல் லாபமும் பதவி ஆசையும் தான் சொல்லியிருக்காங்க மெயினாக. உண்மையும் கூட என்னன்னு சொன்னால், இந்த அரசியல் லாபம் பதவி ஆசையை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிற என்னென்னா, அங்கே போனால் அமைச்சர் கிடச்சிரும், அப்படியெல்லாம் இல்லை. இவங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் போவதற்கும், தாலுகா ஆஃபீஸ் போவதற்கும், பிடிஓ ஆஃபீஸ் போவதற்கும் ஒரு மரியாதை வேணுங்க. அதனால் இது அவ்வளோ சில்லறை ஆகிட்டாங்க, அப்படி தான் பார்க்கணும். அந்த மரியாதைக்கு 4 பேர் கேட்குறான்னா வீட்டுக்கு வருவாங்க, கூட்டமாக வருவாங்க. அவங்களுக்கு 4 இது ஃபோன் பண்ணி சொல்லணும், நான் பார்த்தீங்களா அங்கே இருக்கேன் அப்படின்னா லோக்கலில் செய்து கொடுப்பாங்க. இது மாதிரி லோக்கலில் செய்து கொடுப்பதற்காக உள்ள தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் நினைப்பவர்கள் யார்? அதிகாரத்தை சுவைத்தவர்கள். ஏற்கனவே அதிகார பசியை சுவைத்தவர்கள் தான் இப்படியெல்லாம் மாறுவார்கள். இன்னொன்று வச்சுக்கிடுங்க, அந்த காலத்தில் உள்ள மாதிரி கட்சி கொள்கை, கட்சி கட்டுப்பாடெல்லாம் கிடையாதுங்க. உலகமயமாக்கலுடைய உச்சத்துக்கு போயிருச்சுங்க. உலகம் பூரா இப்படித்தாங்க. ஒவ்வொருத்தரும் தனிநபர் தான் எப்படி வாழ்வது, அதற்காக கட்சியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, தாவலும் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரும் தாவர காலம் இது. அதனால உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ள விஷயங்களை நான் தான் முதல் ரவுண்டில் சொல்லும் பொழுதே சொன்னேன். எப்படிப்பட்ட அளவுக்கு அவங்களுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள உறவு இருக்குது என்பது அதுதான் தீர்மானிக்குது. அதனால் இது பெரிய அரசியல் மாற்றம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது இந்த தாவல்களை.